ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ நம்ம வெண்டைக்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, நான் ஒரு 150 கிராம் வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 3 தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் நீளமாக நறுக்கிக்கிறேன், நிறையா போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் என் வீடியோ எல்லோரும் பார்க்குறீங்க, ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் நல்லாயிருக்கும். அப்போது அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு வரும். நீங்கள் நான் பண்ணுற சமையல் உங்களுக்கு பிடிக்குது, நல்லா இருக்குது, நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நம்ம குக்கருக்கு வச்சு இந்த எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். சரிங்களா? போட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கலாம். நிமிஷம் வதக்கிட்டோம். இந்த அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். இதையும் ஒரு நிமிஷம் வதக்கலாம். பாருங்க, நான் இவ்வளோ காலம் போடுறேன், அப்புறம் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன் போடுறேன். இது வந்து 4 பேர் ஒரு வேளைக்கு மட்டும் சாப்பிட்றதுக்கு தான் நான் இதை ரெடி பண்ணுறேன். நீங்களும் உங்களுக்கு வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அதுக்கு தக்கன பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி இந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி காலையில் வாங்குகிறோம் அப்படின்னா மறுநாள் காலையில் நம்ம இதை செய்கிறோம். நைட்டு எப்படி பண்ணுறோன்னா, வெண்டைக்காயை வந்து நறுக்கி வச்சிடுறோம் ஒரு தட்டில். அப்போ கொஞ்சம் நல்லா உணர்ந்துட்டுருக்கும், ரொம்ப வலுவழுப்பு தன்மை இருக்காது. அதேமாதிரி காலையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி ரொம்ப முருகலாக நம்ம பொரியலுக்கு வதக்கிற மாதிரி வதக்காமல் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். வதக்கி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் ரொம்ப வலுவலுன்னு இருக்காது, சத்தும் எல்லாம் இருக்கும். அதுக்கு தான் இப்போ பார்த்திங்கன்னா, இந்த தக்காளி, வெங்காயம், மிளகாத்தூள், உப்பு, மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு நம்ம நல்லா கெட்டியாக வதக்கிடலாம். அந்த தக்காளி வாசம், பச்சை வாசம் இல்லாத அளவுக்கு வதக்கிடலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. தக்காளி வெங்காயமும் நல்லா கெட்டியாகிடுச்சு. பாருங்கள், நம்ம தண்ணியாக ஊற்றணும். இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா, வெண்டைக்காயை போட்டுட்டு ஒரு விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பாருங்கள், வெண்டைக்காய் போட்டுக்கிறேன். நான் சின்ன அடுப்பில் தான் வச்சுருக்கிறேன், நீங்களும் அது போய் வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம், ரொம்ப ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஊற்றுறேன், பார்த்துக்கோங்க. இது மட்டும் ஊற்றிட்டு ஒரு விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் மூடி போட்டுட்டு ஆவி வந்தோடனே விசில் போட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் விசில் அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கலாம். வச்சுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். சரிங்களா? ரொம்ப ஊற்ற வேண்டாம், ஏன்னா தக்காளி போட்டிருக்குறோம். இது வந்து எங்கள் அம்மா நாங்கள் சின்ன பிள்ளையில் வச்சது, அதனால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஒரு மணமாகவும் இருக்கும். கொஞ்சமாக புளி ஊற்றுறேன் பாருங்கள், போதும். கொஞ்சமாக ஊற்றினா போதும். அந்த தக்காளி நிறைய போட்டிருக்கனால அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கொதிக்குதுங்களா? இப்போ வந்து இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது பார்த்திங்கன்னா தேங்காயும் சீரகமும் அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா மையாக அரைச்சிருங்க. இதையும் நம்ம இதில் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போவுமே கொதிக்குது, ஏன்னா கொஞ்சமாக இருக்கிறதுனால உடனே கொதிக்குது. அதுக்கடுத்து நம்ம இந்த தேங்காயை ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி தேவைப்படாது, ஏன்னா நம்ம தொட்டுக்கிட்டு தான் சாப்பிட போகிறோம். ஆனால் இது சாப்பாட்லேயும் நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு கொஞ்சம் குளுகுளுன்னு தான் இருக்குது, ரொம்ப கெட்டியெல்லாம் இல்லை. இங்கே பாருங்கள், கொஞ்சோண்டு வெண்டைக்காய் போட்டோம், எவ்வளோ காணம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா. இது வந்து நான் 4 பேருக்கு வச்சுக்கிறேன், ஆனால் 8 பேரே சாப்பிட்லாம், அந்தளவுக்கு வந்துடுச்சு. ஏன்னா தேங்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கறதுனால. இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து கொட்டிடலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், கொதி வந்துடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம்.
பாருங்கள் தாளிசை நல்லா முருகலாக பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா பச்சடியில் ஊற்றிட்டு டக்குன்னு மூடி வச்சிடலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு வாசம் வரும். அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம். சரிங்களா? நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், இப்போ நம்ம வெண்டைக்காய் பச்சடி செஞ்சிட்டோம். இது ரொம்ப பழமையான பச்சடி. நீங்கள் நிச்சயமாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல மணமாகவும் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.